முத்துக்குமரன் அவர்களோட கட்டிலுக்கு அடியில இருந்த பொருட்கள பார்த்து அவங்களோட அம்மா பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8ஓட டைட்டில் வின்னர் தான் முத்துக்குமரன் அவர்கள். இந்த சீசன்ல அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த சான்ஸ பயன்படுத்தி அவரு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டுட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில தொடர்ந்து அவர பத்தின ஏதாவது ஒரு செய்திகளும் வந்த வண்ணம் தான் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, முத்துக்குமரன் கட்டிலுக்கு அடியில இருந்த பொருள பார்த்து அவங்க அம்மா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான். என்னப்பா நடந்திருக்கு? இதையே தான் சொல்ற. அத சொல்ல மாட்டேன்றியே அப்டின்னா, வேற ஒண்ணும் கிடையாது. முத்துக்குமரன் அவர்கள் பிக் பாஸ் வீட்ல இருக்கும்போது ஒரு சில பொருட்கள் வாங்கியிருப்பார் இல்லையா? அதாவது அந்த கிங் க்ரோனாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு புடிச்சவங்க யாராவது குடுத்த கிஃப்ட்டாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவருக்கு என்னென்ன பொருட்கள் மெமரீஸா இருந்துச்சோ, அண்ட் என்னென்ன பொருட்கள் அவரு கொண்டு வந்தாரோ, அது எல்லாத்தையுமே கட்டிலுக்கு அடியில வச்சிருந்திருக்காரு. "இதில என்னடா இருக்கு? ஒண்ணுமே இல்லையே" அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ் வீட்ல இடம் இருக்காது. அங்க கட்டிலுக்கு அடியில வைப்பாங்க. ஆனா இங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு அழகா அலமாரில வச்சிருக்கலாம். இல்ல ஷோகேஸா முன்னாடி வச்சிருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் இல்லாம கட்டிலுக்கு அடியிலே வச்சிருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள அவரு ஃபாலோ பண்ணியிருப்பார் இல்லையா? அதையே தான் வீட்டுக்கு வந்தும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆகிருச்சு. என்னன்னா, பிக் பாஸ் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேல ஆகுது. எல்லாரும் அவங்கவங்க நார்மல் வாழ்க்கைக்கு திரும்பிட்டு இருக்கப்ப, இவன் மட்டும் பிக் பாஸ் வீட்ல இருந்த மாரியே இருக்கானே! நைட்லாம் தூங்க முடியாம கஷ்டப்படுறான். அவனோட பொருட்கள் எல்லாம் இன்னமும் கட்டிலுக்கு அடியில வச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரியே இருந்தா என்ன ஆகுறது? அப்படின்னு அவங்க பயங்கரமா ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. அண்ட் இத பத்தி பக்கத்துல இருக்கவங்கள்ட்டயும் பேசியிருந்திருக்காங்க. அவங்க தான் சொல்லியிருக்காங்க, பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு மட்டும் கிடையாது. மன ரீதியா நம்மள சோதிக்கிறது. அங்க இவ்வளோ நாள் அவன் இருந்திருக்கான், ஜெயிச்சிருக்கான். அந்த தாக்கம் அப்படிங்கிறது இன்னும் 2 வாரத்துக்கு அவன்கிட்ட இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அவனே நார்மல் ஆகிடுவான். இதிலிருந்து அவன் வெளிய வந்துருவான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. மேலும் இந்த ஒரு விஷயம் தொடர்பா அவர ஹாஸ்பிட்டல் கூட்டி போற மாரி கூட அவங்களோட அப்பா, அம்மா பேசியிருந்திருக்காங்க. ஆனா முத்துக்குமரன் அவர்கள் அதெல்லாம் வேணாங்கிற மாரி சொல்லியிருக்காராமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஜெயம் ரவி அவர்கள் விஜயை எதிர்த்து ஒரு வீடியோ விட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இப்போ ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. என்னப்பா சொல்ற? விஜய் எதிர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஜெயம் ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில கராத்தே பாபு அப்படிங்கிற படம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தோட டீசர் சமீபத்தில வெளியாகியிருக்கு. அந்த ஒரு டீசர்ல அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, தமிழகம் அப்படிங்கிற வேர்ட் வந்துட்டு நம்மளோடது கிடையாது. தமிழ்நாடுங்கிறது தான் நம்மளோட வேர்ட். ஆனா அத ஒரு சிலர் மாத்த பார்க்குறாங்க. அத நம்ம விட்டுறவே கூடாதுன்னு சட்டசபையில அவர் பேசுற மாரி இருக்கு. இதுக்கும் விஜய்க்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு வச்சதுக்கு மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு கிளம்புனுச்சு. தமிழ்நாடுன்னு தான் இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அப்படி பேர் மாத்தியிருக்கோம். ஆனா, இவரு அழகா தமிழகம்னு வச்சிருக்காரே அப்படின்னு. ஸோ, அந்த ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்ற மாரி தான் இந்த ஒரு வீடியோவும் இருக்கு. அதனால ஜெயம் ரவி அவர்கள் மறைமுகமா விஜய் எதிர்த்து சொல்லியிருக்காரோன்னு ரொம்பவே ட்ரெண்டிங்ல போய்க்கிட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா ஜெயம் ரவி அவர்கள் அந்த ஒரு இன்டென்ஷனோட அந்த காட்சிய நடிச்சிருக்க மாட்டாரு. அந்த படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயமா அது இருந்திருக்கும். ஆனா, வெளியில நெறைய பேர் விஜய் அவர்கள வச்சு சும்மா தேவையில்லாம உள்ள இழுத்து ப்ரமோஷன் தேட பார்க்குறாங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜெயம் ரவி இன்டென்ஷனோட அத பண்ணியிருப்பாரா? இல்ல தெரியாம தேவையில்லாம சிங்க் ஆகுதா? உங்களோட தாட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.